ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை காலையில் சிம்பிளாக டிஃபன் மட்டும் பண்ணிக்கிட்டு போகிறோம். ஏன்னா இன்றைக்கி மதியத்துக்கு சாப்பாடு மதியம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பொங்கல் மட்டும் செஞ்சுக்கிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். பொங்கல் வைக்கிறதுக்காக இது சிறுபைத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பை நம்ம முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் வறுத்துட்டு கொஞ்சம் அரிசி கூடலாம் நனைய போட்டுட்டு அதுக்கப்புறம் வைக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட போகிறேன். இப்போ கடாயை வச்சுட்டு இந்த சிறுபைத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, இது ஒரு அரை கப் அளவு இருக்குது. அரை கப்புனா ஒரு 125 கிராம் இருக்கும். இப்போ இதை வறுத்துடலாம். கொஞ்சம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொறுமையாக வறுக்கணும். நல்ல வாசம் கம்ம கம்மன்னு வரும். நான் இன்றைக்கி ரேஷன் கடையில் உள்ள பச்சரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கல் எதுவுமே இல்லை. இது 2 கப் அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி இந்த 2 கப் அளவுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு தான் சிறுபைத்தம்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இன்னுமே கொஞ்சம் அதிகமாக சிறுபைத்தம்பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம். இன்னுமே நல்லா தான் இருக்கும். இப்போ இது வறுபட்டுட்டு இருக்க டைமில் நம்ம அந்த அரிசி ஒரு பக்கம் கழுவிக்கிடலாம். அரிசி ரொம்ப அழுக்கு எல்லாமே இல்லை, நல்லா சுத்தமாக தான் இருந்தது. தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். நம்ம இந்த பருப்பையும் வறுத்து அது கூடலாம் தட்டிட்டு அதுக்கப்புறமா கழுவிக்கிடலாம். அந்த பருப்பு சூடோடே தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே அந்த அரிசி கூடால தட்டிட்டு கழுவிக்கிடலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வறுபட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதோட நிறம் பாருங்கள், கருக்கவே இல்லை, அப்படி கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக மாறி வந்திருக்கு. நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இது கூடால தட்டிட்டு நம்ம ஒன்றாவே நல்லா கழுவி 2 டைம் கழுவிடுவோம். கழுவிட்டு ஒரு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா பஞ்சு போல் வெந்து வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சாலும் போதும். அதை இப்போ இது அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ இது நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துடலாம். ஒரு 2 டைம் கழுவுனா போதும், அதுக்கு மேலே கழுவணுன்னே அவசியம் இல்லை. இப்போ தண்ணி நல்லா வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துருவோம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு சாப்பாடு வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குக்கரோட அளவு கொஞ்சம் பார்த்துக்கிடணும். நம்ம நார்மலாக 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி வைப்போம் குக்கரில். இது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 3 கப்புக்கும் மேலேயே தண்ணி வைக்கலாம். 1 கப்பு அரிசி அப்படின்னா ஒரு 3 கப்புக்கும் அதிகமாக தண்ணி விட்டோம் வச்சோன்னா இந்த பொங்கல் நல்லா குலைவாக அழகாக வெந்து வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அன்றைக்கி 2 கப்பு அரிசியும் அரை கப்பு இந்த சிறுபைத்த பருப்பு எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கணக்கு பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்புக்கு 3 கப்பு கணக்கு பண்ணி நான் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுட போகிறேன். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 விசில் அந்த மாதிரி வச்சா போதும். அந்த அரிசி எந்த அளவுக்கு வேகும் அப்படிங்கிறத கவனிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சிடலாம். இதுவே நல்லா குழஞ்சி வந்துடும். நம்ம இது வந்துட்டுருக்க டைமில் இப்போ சட்னிக்கு ரெடி பண்ணுவோம். நான் இன்றைக்கி சட்னி தான் வைக்க போகிறேன். இந்த குக்கரோட கைப்பிடியை கொஞ்சம் திருப்பி விட்டுருவோம். ஏன்னா இது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது வேலை செய்யும்போது. நெய் நல்லா திக்காக உறைஞ்சி போய் இருக்குது. இந்த நெய்யை அப்படியே நான் அந்த குக்கருக்கு மேலே வச்சுருக்கேன். குக்கர் இன்னும் சூடாகலை. லைட்டாக அந்த மூடி சூடாகும்போது அது மெல்ட் ஆகி வந்துடும். அதனால் அப்படி வச்சுருக்கேன். ரொம்ப சூடோடலாம் வைக்காதீங்க, ஒரு வேளை இலகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லைட்டாக சூடு பண்ணாலே அந்த அடியில் இருக்கிறது லூஸ் ஆகிரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம். தேங்காய் உடைச்சிட்டேன். தேங்காயில் தண்ணி நிறைய இருந்தது. நல்லா காஞ்ச தேங்காய் அப்படிங்கிறதுனால நல்ல இனிப்பு. அதையும் வேஸ்ட் பண்ணாமல் குடிச்சிட்டேன். எப்போவுமே தேங்காய் உடைச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. அது ரொம்ப சத்து இருக்குது அதில். அதனால் அதை குடிச்சிருங்க. நீங்கள் குடிக்கலைனாலும் வீட்டில் யாராவது இருந்தாக்கி அவங்ககிட்ட கொடுத்துருங்க. இப்போ நான் துருவல் எடுத்துட்டேன். தேங்காய் துருவிக்கிட போகிறேன். எப்போவுமே தேங்காய் துருவும்போது முதல்ல அந்த கண் இருக்கும் இல்லையா, அந்த பகுதி பெண்முறின்னு சொல்லுவாங்க. அதை தான் துருவணும். ஆண்முறி நம்ம அடுத்த நாள் கூட துருவி பயன்படுத்திடலாம். ஏன்னா அது சீக்கிரமாக கெட்டு போகாது. அந்த கண் இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அந்த முறி சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால தான் அது முதலே நம்ம திருவிடணும். இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 நாளைக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் உடம்பு பார்த்துக்கோங்கக்கா, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்கள நல்லா பார்த்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு நல்லா வயசாச்சு. இருந்தாலும் அவங்க அவங்களோட வேலைகளை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதிகமாக வீட்டில்
அவங்களுக்குன்னு மெனக்கெட்டு சமையல் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்போ பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் ஏதாவது நாங்க செஞ்சு குடுக்குறத சாப்பிடுவாங்க. அவங்க வீட்ல சிம்பிளா தான் ஏதாவது சாப்பாடு பண்ணுவாங்க. இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்பவே உடம்புக்கு முடியல. முதுகு வலி வந்து சுத்தமா எந்திரிச்சு இருக்கவே முடியல. படுத்துட்டே தான் இருந்தேன். இப்போ வந்து டெய்லரிங் வேலையுமே நான் ஒரு 2 வாரமா செய்யவே இல்ல. அப்படியே இருக்குது. இப்போ அதிலேயே நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஆனா, இந்த உடம்பு சரியில்லாத காரணத்தால நான் வந்து அன்னைக்கு சுத்தமா சமையல் பண்ணவே முடியல. மற்ற டைம்ல கூட நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சமையல் பண்ணுவேன். அப்படியே போய் படுத்துடுவேன். அன்னைக்கு ரொம்ப முடியாம இருந்தது. அப்போ அம்மா வந்து தற்சமயமா எப்பவுமே வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது நான் வந்து படுத்திருந்த சைஸ பார்த்துட்டு, அவங்க வீட்ல போயி சமையல் பண்ணி குழம்பெல்லாம் வச்சு எனக்கு குடுத்து விட்டுருந்தாங்க. இப்போ நம்ம வீட்லயே பண்ணியிருக்கலாம். ஆனா, அம்மாவுக்கு வந்து நம்ம வீட்ல பண்றது என்னவோ செட் ஆகல. அவங்க வந்து வீட்டுக்கு போயி சோறு வச்சு, வடிச்சு, அப்புறமா அவங்களால முடிஞ்சது பருப்பு குழம்பு நல்லா வைப்பாங்க. பருப்பு குழம்பும் வச்சு எனக்கு வந்து என் பையன்கிட்ட சோறு குடுத்து விட்டுட்டாங்க. அப்போ நமக்கு இந்த வயசுலயே நம்ம அம்மா இருக்கிறதுனால தான், அ இந்த மாரி நம்மளுக்கு வந்து செஞ்சு குடுத்தாங்க. அப்போ நம்ம வந்து பெண்கள் ரொம்ப உடம்புல கவனமா இருக்கணும். ஏன்னா, ஆம்பள பிள்ளையோ, பொம்பள பிள்ளையோ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம முக்கியம். அவங்க கமெண்ட்ல சொன்னது ரொம்பவே சரியான ஒரு கேள்வி தான். அதனால வந்து இப்போ கொஞ்சம் உடம்பே நம்ம நல்லா மெயின்டெயின் பண்ணிடணும் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால இப்போ உடம்புக்கு முடியாம இருக்கிறனால கொஞ்சம் டெய்லரிங் வேலைய ஒதுக்கி வச்சிருக்கேன். ஆனா வந்து நான் இனிமே இன்னைக்கு இருந்து ஆரம்பிக்கணும். கொஞ்சம் பரவால்ல உடம்புக்கு. இன்னைக்கு இருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னுட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எல்லா பெண்களுக்குமே இதுதான் நான் சொல்லக்கூடியது. உடம்ப வந்து நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேலைய பாருங்க. நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குனா அப்படின்னா நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் தேங்காய் துருவி இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டேன். ஒரு 7, 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சின்ன மிளகாய் தான் அதனால. கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், உப்பு எல்லாம் சேர்த்து இதில அரைச்சுக்கிட போறேன். கொஞ்சமா புளியும் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து வீட்ல மல்லி இலைலாம் நம்ம எந்த சாப்பாட்டில போட்டாலும் எடுத்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க பிள்ளைங்க. அதனால இந்த மாரி சட்னி ஏதாவது நம்ம அரைக்கும்போது ஒரு கைப்பிடி போட்டுட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாம அதில உள்ள சத்து எல்லாமே அவங்களுக்கு போயிரும். அதனால நான் வந்து சட்னியிலயும் கொஞ்சம் இன்னைக்கு மல்லி இலை போட்டேன். அதையும் அரைச்சாச்சு. இந்த மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு நான் வந்து கொஞ்சம் தண்ணியா சேர்த்துக்கிட போறேன். ஏன்னா, இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும். இதில வந்து நம்ம பொட்டுக்கடலையும் போட்டு கொஞ்சம் அரைச்சிருக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பொட்டுக்கடலை வீட்ல இல்ல. அதனால இத வந்து அரைச்சிருக்கேன். நல்லா தண்ணியாவே இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பொங்கலுக்கு வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனா, இந்த மாரி கொஞ்சம் தண்ணி சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதனால நான் இன்னைக்கு வந்து தண்ணியா சட்னி வந்து வரைச்சிருக்கேன். இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்காக 2 சின்ன வெங்காயம் மட்டும் பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிட போறேன். நெய் வந்து ஓரளவுக்கு மெல்ட் ஆயிட்டு இது இருக்கட்டும். இந்த குக்கர் வந்து விசில் வந்ததும் இத மாத்திட்டு நம்ம அதுக்கப்புறமா சட்னிக்கு தாளிச்சிடலாம். இந்த ஒரு பக்கம் ஸ்டவ் மட்டும் தான் கேமரால தெரியுது. அதனால அதிலேயே நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கேன் இன்னைக்கு. காலைக்கு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? அதனால. இப்போ நம்ம காலையில எந்திரிச்சு நம்ம வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் பக்கம் வந்தோம்னா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. பொறுமையா பண்ணிட்டு ஒரு 7 மணி 7:30க்கு இந்த டைம்லலாம் நம்ம எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துடலாம். நல்லா இருக்கு இதுவும். இப்போ குக்கரை வந்து ஒரு பக்கம் மாத்திட்டேன். முதல்ல சட்னியை வந்து தாளிச்சிடலாம். தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு 2 வத்தல் வந்து பிச்சு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து சட்னியில் அப்படியே வந்து சேர்த்துடலாம். இந்த சட்னி வந்து நம்ம கொஞ்சம் அடுப்புலேயே வச்சு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே சிம்லேயே வச்சு, அந்த பாத்திரம் மட்டும் கொஞ்சம் சூடாகிற மாரி பார்த்துடணும். ஏன்னா, இந்த அதிகமா நம்ம தீ வச்சோம் அப்படின்னா, சட்னி வந்து திரண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால் இது கொஞ்சம் தண்ணி சட்னியா இருக்கிறதுனால, லைட்டாக அந்த பாத்திரம் மட்டும் சூடாகிற மாரி கொஞ்சம் இப்படி வச்சு எடுத்து வச்சுட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதே நம்ம முடிச்சுட்டேன். இப்போ அதில் கொஞ்சம் பாத்திரம் இருந்தால் அதையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. குக்கர் வந்து விசில் போயிட்டு. இந்த டைமில் நம்ம ஒரு மரக்கரண்டியை எடுத்து வச்சு, இந்த பொங்கல் இருக்கு இல்லையா? இதை வந்து நல்லா மசிச்சு விடலாம். இது நமக்கு அப்படி எடுத்து பார்க்கும்போது அரிசி அரிசி அப்படி சோறு வந்து இப்படி முழுசு முழுசா தெரிஞ்சது போல் இருக்கும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டோம் அப்படின்னா மசிஞ்சு வந்துடும். அப்போ பார்க்கறக்கு நம்ம அந்த
அரிசி எல்லாமே முழுசாக தெரிஞ்ச மாதிரி இருக்காது, அழகாக இருக்கும். இப்போ இந்த உரலில் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1/2 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து 1, 2 உடச்சிக்கிட போகிறேன். முழுசாக போட்டால் பிள்ளைங்க வந்து எடுத்து எடுத்து வெளியில் போட்டுறியாங்க. இது வந்து அவங்க சாப்பிட்ற வைக்கக்கு வழியே இது தான். இதை இதில் சேர்த்துட்டு நல்லா 1, 2 உடச்சி எடுத்து வச்சுடுவோம். பாருங்கள், நான் வந்து இந்த உரலில் தட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன், நெய் விட்டுருக்கேன். இந்த பொங்கல் தாளிக்கிறதுக்கு வந்து நெய்யும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துருக்கேன். இது வந்து சூடாகினதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துடுங்க, நல்லாவே இருக்கும். அப்படி இல்லைன்னா உளுத்தம் பருப்பு சேருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி இருந்தால் சேர்த்திங்க அப்படிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும்போதெல்லாம் வாயில் கடிபட்டுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே நமக்கு வந்து பிள்ளைங்க வந்து நல்லா சாப்பிடணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து சமையல் பண்ணோம் அப்படின்னாலே நல்லா திருப்தியாக சாப்பிடுவாங்க. இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாமே சேர்த்துட்டு ஒரே ஒரு வத்தல் வந்து சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 15லேருந்து ஒரு 20க்குள்ளே இருக்கும். இப்போ இது எல்லாமே எடுத்து நம்ம அந்த தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகும் ஜீரகமும் அதையும் இதில் போட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்படியே எடுத்து பொங்கலில் மாற்றிட வேண்டியது தான். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துருக்கேன் பாருங்கள். இது நல்லா நெய்யும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து வந்து தாளிச்சிருக்கோம். நல்லா கம்ம கம்மனி வாசமாக இருக்கும். பொங்கலில் அப்படியே சேர்த்துட்டு அதுலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பொங்கல் எடுத்து அந்த கரண்டிலே நான் வந்து அப்படியே அந்த எண்ணெய் நெய்யெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி மறுபடியும் உள்ளே போட்டுட்டேன். அப்போது வந்து அந்த கரண்டிலேருந்து வேஸ்ட் பண்ணாது. கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் நமக்கு அப்படியே பொங்கலோடு சேர்ந்து வந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் பொங்கல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கரெக்டான பதத்தில் இருக்கும். அதோட முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கங்கே முந்திரி பருப்பு தெரிகிறது, கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ரேஷன் அரிசியில் செஞ்சது மெயினாக. நீங்கள் வந்து கடை அரிசியில் செஞ்சாலும் செய்யலாம். அரிசியை பொறுத்து தண்ணியோட அளவு வைங்க. இதுக்கு இன்றைக்கி நம்ம தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு இந்த தேங்காய் சட்னி வந்து வச்சுருக்கோம். கொஞ்சம் தண்ணி சட்னியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.